குள்ள மனிதன் ஆயக்காரன். ஆயக்காரனா யாருன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். யாரு? வரி வசூல் செய்யக்கூடியவர். வரி வசூல் செஞ்சு ரோம அரசுக்கு அவர் வரி கட்டணும். இப்போ ரோம அரசு இப்போ ஜாசுவாவுக்கு 1000 ரூபாய் வரி கட்டணும் ஆசைன்னா அந்த ஆயக்காரனாக இருக்கக்கூடிய அந்த சகை என்ன பண்ணலாம்? 10,000 இன்னைக்கு இருந்து வரி வாங்கலாம். 10,000 வாங்கலாம். வாங்கிக்கிறேன்னா 9,000 ரூபாயே அந்த ஆயக்காரன் வச்சுக்கலாம். 1000 மாத்திரம் என்ன பண்ணா ரோம அரசுக்கு கட்டினா போதும். அப்படி வேலை செய்யக்கூடிய அந்த சகை ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரை சந்திக்க ஆவலாக வருகிறார். காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார். ஆண்டவர் அவனை முதல்ல சந்தித்தார். சகையிலே கீழே இறங்கி வா, நான் இன்று உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப சொல்றாங்க, எடுத்து வந்து வாசிக்க வசனம் 7, லூக்கா 19 வசனம் 7. அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷன்கிட்ட போராடி வந்து முறுமுறுத்தார். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி தெரியும். பாவியான மனுஷன்கிட்ட போராடி முறுமுறுத்தார். உடனே இந்த சபையினுடைய மனமாற்றத்தை பாருங்க. ஆண்டவர் என்னுடைய வீட்டில் தர போறாரே, ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தியை நான் பாதி ஏழைக்கு எழுதி வச்சிருக்கேன். நான் யாருக்கையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாளை சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருவது மனமாற்றத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டு என்பதை புரிந்து கொண்டார்கள். யூதர்கள் இந்த ஆயக்காரனை ஒதுக்கி வைத்திருந்தார்கள், ஓரக்கட்டை வைத்திருந்தார்கள். அந்த மனிதனையும் ஆண்டவர் நேசித்தார். அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து நிறைவேற சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனே. யூதர்களாகி நீங்க மாத்திரம் ஆபிரகாமின் குமாரன் அல்ல. ஏனென்றால் ஆபிரகாமிடமிருந்து விட்டு கொடுத்தது உங்களிடத்தில் இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் இருந்த விசுவாசம் உங்களிடத்தில் இல்லை. லோத்து நீ கிழக்கே போனால் அடைக்க போகிறதில்லை. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களிடத்தில் இல்லை. ஆனா இந்த சகைகிட்ட இருக்கு. சொத்துல பாதையை கொடுக்கிறாரு. அநியாயமா வாங்கிடலாம், நாளையும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாரு. இவரும் ஆபிரகாமின் குமாரனே என்று சொல்லி ஒடுக்கப்பட்டவரை ஏற்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக சாட்சியின் வாழ்க்கை இந்த பகுதியிலே அடைந்திருக்கிறது. என்ன சாட்சினா, அந்த பேய் பிடித்த மனிதன் அந்த ஊர் மக்கள் வந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து ஆடை இல்லாத இருந்தவன் ஆடையை அணிந்து, புத்தி தெளிவில்லாத இருந்தவன் புத்தி தெளிந்து ஆண்டவரின் பாதத்தருகே சாட்சியாக இருந்தார். சொல்றான், ஆண்டவரே நான் உன்னுடனே வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இல்லை நீ போய் வீட்டுக்கு போ சொல்லி அவனையும் அனுப்பி வைக்கக்கூடிய கிறிஸ்துவின் காயம் இந்த பேய் பிடித்த மனிதனை சாட்சியாக மாற்றியது. கிறிஸ்துவின் காயம் ஒடுக்கப்பட்ட அனைவரையும் ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்துவின் காயம் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த அந்த மனிதர்களுக்கு விடுதலையை கொடுத்தது. கிறிஸ்துவின் காயம் சமாரியரை ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்துவின் காயம் கானானிய பெண்ணை ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்துவின் காயம் ஆயக்காரனாக இருக்கக்கூடிய சகையை ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்துவின் காயம் 150 ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்துவின் காயம் விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அனைவரையும் ஏற்றுக்கொண்டது. அனைவருக்குமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் விடுதலை வாழ்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மக்களாக கடந்து செல்வோம். அதன் மூலமாக இறையாட்சி இந்த உலகத்தில் நிறுவுவோம்.
ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்தின அன்பிலிருந்து நல்ல ஆண்டவரே, அன்பு இறைவா, அருமையான நல்ல நாளுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றிகளையும் சோதனைகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காயம் ஒடுக்கப்பட்ட அனைவரையும் ஏற்றுக்கொண்டது. அதே போல கர்த்தாவே, உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒடுக்கப்படுகின்ற அனைவரையும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய இறையாட்சியை இந்த உலகத்துல நிறுவ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சாட்சியுள்ள மனிதர்களாக எங்களை மாற்றியோம். ஆண்டவரே, நாங்கள் படிக்க கேட்ட திருமறை வசனத்துல 3 விதமான வாழ்க்கை இங்கே இருந்தது. முதலாவது சங்கதி வாழ்க்கை, இரண்டாவது நீ சந்தித்த வாழ்க்கை, மூன்றாவது சாட்சி நிறைந்த வாழ்க்கை. அன்பின் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையிலிருந்து எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான பாதையை எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த பாதையை நாங்கள் கடந்து சென்று உங்களுடைய இறைவனை நிறைவாக பெற்றுக்கொள்ள இறைவானை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இறைவனை இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டுமாக இந்த நல்லது வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கிறிஸ்து அன்பானவர்களே, நம் மத்தியில் அவங்களுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ரெவரண்ட் ஜோசுவா ராஜ்குமார் அசிஸ்டன்ட் பாஸ்டர் கோயம்புத்தூர் அவர்களுக்கு நம்முடைய சபை குரு, சபை சங்கம், சபையினுடைய செயல் பொருளாதாரத்தினர் நம் அனைவரும் சார்பாக